ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்தா சூப்பரான ஒரு லவ் சாங் பார்த்து எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே போல் பார்த்தா எப்படி உங்களோட ஃபோட்டோவை சேட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் லிங்க் மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ எடிட் பண்ணுறது நிறைய மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறதுனாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணி தரேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நீங்கள் ப்ரூவில் பார்த்து எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாம். ஓகேங்களா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நிறைய மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேறு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் அதே மாதிரி தான் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீ எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலைமஸ் லேப்ல இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலைமஸ் லேப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோட் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலைமஸ் லேப் தான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம தான் இந்த ரெண்டுமே பார்த்தா நம்ம டெலிகிராம் வீடியோ எடிட் பண்ணுறதுனா ப்ராஜெக்ட் லிங்க் டெலிகிராம் குரூப் அதாவது ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு மூணு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. கரெக்டாக எப்படி இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எடுத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ தான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா டேட் பார்த்துருக்கோம். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, நீ சொல்கிறேன் கொஞ்சம் கூட புரியல ப்ரோ, இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுல்லே கிடைக்குன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்தா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கலாம். வேண்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்புறம் தான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட்டில் தான் கரெக்டாக இம்போர்ட் பண்ணிங்க. தெரியல அப்படின்னா ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தா மை லவ்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே ஒரு பிக் ஆட்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த பிக் ஆட் அப்படின்னு இப்போ எடிட்டர் குரூப் கொடுத்து பார்த்தா இதில் நீங்களும் உங்கள் லவ்வருக்கு மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கிளிக் பண்ணி நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ அதாவது உங்கள் லவர் ஒன்றா அது மாதிரி பிக்கை செலக்ட் பண்ணி மேலே ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஷேப்பில் பார்த்தா கரெக்டாக உங்களோட நீங்களும் லவர் பார்த்தா ஃபோட்டோ செட் ஆகிடும். செட் ஆகிடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா VEO அது மாதிரி இருந்தால் ஒரு சின்ன ஒரு குரூப் இருக்கும். ஓகேங்களா, அதாவது குரூப் 1 ஒன்று கொடுத்துருப்போம். அந்த குரூப் 1 அப்படின்றது மாதிரிலாம் நீங்கள் கிளிக் பண்ண தான் பண்ணணும். ஓகேங்களா, அந்த குரூப் 1 அப்படி தான் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர் குரூப் ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பிக் 1 இருக்குல்ல, அந்த பிக் 1 மேலே கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர் குரூப் கொடுத்து அந்த மேகத்தில் யாரோட இமேஜ் உங்கள் லவரோட இமேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணி அந்த மேகத்தில் பார்த்தா உங்களுடைய லவரோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா மேகத்தில் அந்த ஃபோட்டோ பார்த்தா செட் ஆகிடும் பிக்கு. ஓகேங்களா, சிம்பிள் தான். ஓகேங்களா, இங்கே இருக்கும் பிக்கு குரூப் 1 சொல்லிட்டு கீழே பார்த்தா VEOன்னு ஒரு பிக் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபிட்டை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் உங்களுடைய ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தா முடிச்சுங்க. ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வரும். 3 அப்புறம் குரூப் 2ன்னு இருக்கும். குரூப் 2 மேலே கிளிக் பண்ணுறீங்க. எடிட்டர் குரூப் கொடுக்குறீங்க. அந்த மேகத்துக்கு மேலே பிக் 2ன்னு இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணி எடிட்டர் குரூப் கொடுத்து கீழே அந்த இமேஜ் இருக்க மாதிரி கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில் பண்ணி ஸ்டார்ட் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. இதே மெத்தடை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க எல்லா குரூப் 1 அதுக்கப்புறம் தான் குரூப் 2 அதுக்கப்புறம் தான் குரூப் 3 இந்த மாதிரி எங்கே ஆரஞ்சு கலரில் பிக் இருக்கோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணி அந்த மேகத்தில் மட்டும் ஃபோட்டோ ஆட் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா, மேகத்தில் ஃபோட்டோ மட்டும் உங்களோட லவரோட ஃபோட்டோ ஆட் பண்ண மட்டும் போதும். கீழே பார்த்தா ஒரே ஃபோட்டோ மட்டும் தான் உங்களோட ஃபோட்டோ. ஓகேங்களா, முடிச்சுட்டு எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தலாமா? எல்லா எஃபர்ட் எல்லாம் ஆட் பண்ணி ஜஸ்ட் எங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். முடிச்சுட்டு மேலே ஏர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ இருக்கும் 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கா அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் முடிஞ்ச பார்த்தா உங்களுக்கு கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நியூவான ஒரு பெஸ்ட்டான வீடியோ எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.